அட என்னதாங்க சொல்கிறது இந்த கதையிலங்கிற மாதிரி யமுனா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு முட்டாள்தனத்தை பண்ணி மொத்த குடும்பத்தையுமே வந்து ஒரு பெரிய சிக்கலுக்குள்ளே சிக்க வைக்கிறாங்க. அதில் வந்து தன்னுடைய வாழ்க்கையை அழிச்சிக்கிறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அவங்க அப்பாவுடைய புகைப்படத்தெல்லாம் இன்றைக்கி எபிசோடில் எடுத்த உடனே பார்த்து அப்படியே அழுகிறாங்க. அழுது அப்படியே தேம்பி தேம்பி அழுது, நான் நிறைய தப்புகள் பண்ணிட்டப்பா, அவங்களுடைய கனவெல்லாம் நினைவாக்கல, உங்களுக்கு நல்ல மகளாக நான் நடந்துக்கலப்பா, எல்லாம் பெரிய தப்பு பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா வந்து இவங்க ஒருத்தரை காதலிச்சாங்க ஒன் சைடாக, அவர் திருப்பி காதலிக்கலங்கிறதுக்காக இந்த எல்லா முட்டாள்தனத்தையும் பண்ணிட்டு கடைசியில் அவங்க அப்பாட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நானே நேரில் வந்து உங்களை பார்த்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா அப்படிங்கிறாங்க. அப்படின்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து குடுன்னு மாத்திரையெல்லாம் எடுத்து இருக்கிற எல்லா மாத்திரையும் வீட்டில் இருக்க மாத்திரையெல்லாம் அள்ளி வாயில் கொட்டி அப்படியே வந்து மயங்கி கிடக்க. இந்த சமயத்தில் தான் வந்து ஃபோனே எடுக்க மாட்டாங்களே இவங்க அப்படின்னு வந்து பதறி போய் நிவின் நேராக வீட்டுக்கே வந்துடுறாரு. அவர் வீட்டுக்குள்ளே வந்தவொடனே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து ஐயோ என்னாச்சுன்னு சொல்லிட்டு யமுனா என்ன பண்ண, யமுனா என்ன செஞ்சு தொலைஞ்ச யமுனா அப்படின்னு சுற்றி பார்த்து கையில் பார்த்தா கையில் அந்த டப்பா இருக்குது. ஸோ மாத்திரை டப்பாவில் இருந்த மாத்திரையெல்லாம் வாயில் கொட்டி மயக்கமாயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவர் அப்படியே கையில் கைத்தாங்களாக தூக்கி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாரு. அந்த மாத்திரை டப்பாவையும் கையோடு எடுத்துக்கிறாரு. இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா காவேரியை விஜய் ட்ராப் பண்ணுறாரு. ட்ராப் பண்ண உடனே என்ன ஆகுது அப்படின்னா வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஒன்று கெட்டு போகல, யமுனா கூப்பிடு, நம்ம 3 பேரும் கிளம்பி போகலாங்கிறார். கெட் டுகெதருக்கு போகலான்னா அதெல்லாம் வேணாம், வரமாட்டா, எனக்கும் ரெஸ்ட் எடுக்கணும், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு அனுப்பிவிட அவர் கோவமாகவே போயிட்டார். பாவமாகவும் இருக்க நினச்சாலே நமக்கும் என்ன விஜய்க்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, என்னடா நடக்குதுங்கன்னா ஒன்றும் புரியல, எதையும் அவங்ககிட்ட சொல்லவும் மாட்டுறாங்க, ஒரு தெளிவின்மை அதிகமாகிட்டே போகுது அவருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தா காவேரி குடுன்னு ஓடி போய் வீட்டில் போய் பார்த்தா வீட்டில் யமுனாவை காணோம். எங்கே போனாங்க யமுனா? ஒருவேளை எதிர்த்த வீட்டில் போயிட்டு தாத்தா பாட்டிகிட்ட பேச போயிருப்பாங்கன்னு தாத்தாவை பார்த்து, இல்லை வீட்டில் தனியாக இருக்கா யமுனா மட்டும், அதான் எங்கே இருக்கான்னு பார்க்கலான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே வந்து இல்லையம்மா இங்கேருந்து வரலையம்மா, என்னாச்சு வீட்டில் இருக்கான்னு திருப்பி போய் பாருமாங்கும் போதே கரெக்டாக கங்கா கால் பண்ணிடுறாங்க. கால் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யமுனா ஃபோனே எடுக்கலடி, என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படி இப்படின்னு கேட்க, இல்லை இங்கே தான் இருக்கா, இங்கே தான் இருப்பான், நான் இப்போ தான் வந்துட்டேன்க்கா, நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னா, அவள் கூடயே இரு, அவள் பேசுறது நடந்துக்கெல்லாம் சரியே இல்லை அப்படிங்கிறாங்க. சரி ஓகேன்னு முடிவு பண்ணியாச்சு. இதுக்கு நடுவில் குமரன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீன் என்ன சீன் அப்படின்னா வந்து ஒரு 6 மாதம் டைம் கேட்டு அதுக்குள்ளார வந்து என் வாழ்க்கையை நான் மாற்றி காமிச்சு உங்கள் அப்பா வந்து என்னை ஏற்றுக்கிற மாதிரி தகுதியான மாப்பிள்ளையாக வந்து நிற்கிறேன்னு சொல்லணும். அதுக்கு அந்த எக்ஸ்பிரஷன்லாம் சூப்பராக கொடுத்து அவர் உடனே திருப்பி வசனத்தையும் பேசின உடனே அந்த டேரக்டர் சந்தோஷமாகி கட்டி பிடிச்சிட்டு நல்லா பண்ணுறியா, இவ்வளோ நல்லா திறமையாக வச்சுட்டு போகிறேன், என்னை டென்ஷன் ஆகணும், நீயும் பதட்டமாகி அப்படின்னு சொல்ல இவங்க எந்திரிச்சு நின்று கங்காலேருந்து எல்லாரும் கை தட்டிடுறாங்க. இதெல்லாம் என் ஃபேமிலி வந்திருக்காங்கன்னா அவங்களாம் கூப்பிட்டு அவங்களுக்குலாம் வந்து ஹாயெல்லாம் சொல்லிட்டு இப்போ என்ன சொல்கிறாருன்னா வந்து எந்த பையன் தண்ணியே எடுத்து தர மாட்டேன்னு ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் அவரை கூப்பிட்டு இவங்களுக்குலாம் சாப்பாடு கொடுக்குறாங்க. அவங்க ஜூஸு சாப்பாடுலாம் கொடுத்த உடனே வந்து நான் தான்ப்பா பாட்டி அப்படின்னு வேறு அந்த பாட்டி சொல்லிவிட்டு நம்மளை முன்னாடி கண்டுக்காமல் இருந்தான் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணீங்க மாமா அப்படின்னு சொல்லி நர்மதா வந்து எல்லாரும் வந்து ரொம்ப பாராட்டி பேசி இப்போ தான் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த சந்தோஷம்லாம் நடந்து ஒரு இவங்க என்ஜாய் பண்ணி கொண்டாடிக்கிட்டு இருக்க அதே வேளையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ காவேரி வீட்டுக்குள்ளார போயிட்டு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரான்னு ஃபோன் எடுத்து ஆன் பண்ணி சார்ஜ் போட்டு ஆன் பண்ணி எடுத்து மெசேஜ் எல்லாம் பார்த்தா வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் பார்த்துடுறாங்க. வாட்ஸ்அப் மெசேஜ் ப்ளஸ் வந்து நான் உயிரையே விட்டுறேன்னு சொல்லிட்டு இவங்க பேசின ஆடியோ மெசேஜ் எல்லாத்தையும் கேட்டு உடனடியாக என்ன பண்ணுறாங்கன்னா நிவினுக்கு கால் பண்ணுறாங்க. என்ன நடக்குதுங்க, இவ்வளோ காணவே காணோம், என்ன நடந்துச்சுன்னே தெரியல, இப்படிலாம் மெசேஜ் அனுப்பியிருக்கா, நிவின் சொல்லுங்க நிவின்னா காவேரிங்கிறார். அவர் என்னாச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார அட்மிட் பண்ண உடனே டாக்டர் வந்து என்ன பண்ணாங்க என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது இந்த மாத்திரை தான் காரணமாகிடுச்சு, இந்த மாத்திரத்தை கொடுக்குறாரு, மாத்திரையை கொடுக்குறாரு. மாத்திரையை கொடுத்த உடனே வந்து இப்போனா அது வந்து இந்த கேஸுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து எஃப்ஐஆர் இருந்தால் தான் பண்ண முடியும். ஒன்று நீங்கள் எஃப்ஐஆர் கொடுக்கணும், போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், இல்லை அப்படின்னா வந்து நானே இன்ஃபார்ம் பண்ணணும் போலீஸ்க்குங்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னோடனே அவங்களே வந்து நர்ஸ் மூலமாக போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. போலீஸ் வேறு வராங்க. ஸோ இதுக்கு நடுவில் இப்போ இங்கே காவேரி கால் பண்ணி என்னாச்சுன்னா அவள் மாத்திரையெல்லாம் எல்லா மாத்திரையும் எடுத்து போட்டால் மயங்கி கிடந்தான், அவ்வளோதான் வீட்டிலேருந்து கூப்பிட்டு வந்து இங்கே அட்மிட் பண்ணிட்டேன், ஹாஸ்பிட்டலில் இருக்கா, இப்போ தான் அவளுக்கு வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணுன்னே இவங்க ஒட்டஞ்சு அழ ஆரம்பிச்சிடறாங்க. இப்படி தைரியமாக இருப்பேன் தேவையில்லாத காரியத்தை செஞ்சு குடும்பத்தையே வந்து ஒரு அழுகைக்குள்ளாக்கிட்டே அப்படின்ட்டு. இது தெரியாமல் அங்கே வந்து குமரனும் கங்கா ஃபேமிலி எல்லாம் வந்து சந்தோஷமாக இருக்க, விஜய் ஒன்றுமே புரியாமல் இருக்க. இதுக்கு நடுவில் நிவின் யமுனாவோட ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றியும் யமுனா செய்கிற முட்டாள்தனத்தையும் பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.